الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. وقال أيضا أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم أفضل الأعمال إدخال السرور في قلب المسلم أشبعت جوعته وكسوت عورته وقضيت عنه دينا أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபௌ தாபிஈன்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இந்த ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1446 ஆண்டின் ஸுல்ஹஜ் மாதத்தின் 3வது ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, பிரசங்கத்தை ஆரம்பிக்க முன்னால் நோயாளிகள் வயசாளிகள் சாய்ந்திருப்பது சங்கடம். ஆரோக்கியமாக உள்ளவர்கள் வாலிபர்கள் கொஞ்சம் முன்னால் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள், முன்னால் இடங்களில் நிறுத்திக் கொள்ளுங்கள். முன்னால் எந்த அளவு வருவோமோ அல்லாஹ் ரஹ்மத்தோடு நெருக்கிக் கொள்வான். இது ஹதீஸ். எப்பயுமே தீனுடைய சபைகளில் முன்னால் ஒரு இடத்தை வைத்துவிட்டு பின்னால் அமரக்கூடாது. நோயாளிகள் வயசாளிகள் வருத்தம் உள்ளவர்கள், சில வேளை இளம் வயது இருக்கும், முதுகு வருத்தங்கள் இருக்கும், அது வேறு விடயம். மற்ற எல்லோருமே முன்னால் வந்து அமர்வது அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தோடு நெருக்கிக் கொள்வதற்கான அடையாளம். சஃபிலே முன்னில் இருக்கின்ற இடத்தை நிறைப்பவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை. ஹதீஸ். எவ்வளவு பெரிய பாக்கியம்! கொஞ்சம் 5-8 எடுத்து வைத்து முன்னால் வந்து அமர்ந்தால் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை. அந்த ஹதீஸுக்குரியவர்களாக நாம் மாறிக்கொள்வோம். அதே போன்று உற்சாகமாக குத்பாவை செய்மடுக்க வேண்டும். கண்களால் கத்தீபுடைய முகத்தை உற்று நோக்க வேண்டும். நெஞ்சி கிபிலாவின் பக்கம், பார்வை கத்தீபுடைய முகத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உள்ளமும் சிறப்பட்டு குத்பா கேட்கலாம். வேற எந்த கவனமும் இருக்கக்கூடாது. எவ்வளவு கேட்டத்தோடு இருப்போமோ நம்முடைய உள்ளத்தில் ஊசலாடுகின்ற கேள்விகளுக்கு பதிலை அல்லாஹ் பேச வைப்பான். ஒரு உதாரணம் என்று சொல்கிறேன். புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சஹாபி, அவருக்கு வுது செய்ய தெரியாது, இன்னும் வுதுவை படிக்கவில்லை.
மஸ்ஜிது நபவிக்குள் வருகிறார், நான் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று வுதுவை படிக்க வேண்டும் என்று. அவருடைய நியத், அவர் செய்தி அனுப்பவும் இல்லை, அவர் சொல்லவும் இல்லை, அந்த சேட்டத்தோடு வருகிறார் என்று வுதுவை படிக்க வேண்டும். மஸ்ஜிதுக்குள் காலெடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபையில் வந்து அமர பார்க்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுதுவை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள். வேற ஏதோ பேசிக் கொண்டிருந்தவர்கள் அந்த தலைப்பிலே வுதுவுடைய தலைப்பை ஆரம்பிக்கிறார்கள். சேட்டத்தோடு வந்தார், அவருடைய சேட்டத்துக்கு அங்கே பதில் கிடைக்கிறது. எனக்கு உற்சாகமாக ஒவ்வொரு குத்துபாக்களிலும் கவனமாக இருந்து நாம செடிமடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம் இன்ஷா அல்லாஹ் ஏற்படும். நான் பேச இருக்கின்ற தலைப்பை புரிந்து கொள்வதற்கு 2 சிறிய சம்பவங்கள். அந்த சம்பவம், அந்த நிகழ்வை வைத்து நான் பேச இருக்கின்ற தலைப்பை உங்களால் புரிந்து கொள்ளலாம். தலைப்பை சாராம்சமாக சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளலாம். ஒன்று துனியாவில் நடந்த சம்பவம், இன்னும் ஒன்று மறுமையில் நடந்த சம்பவம். மறுமை என்றால் மறுமை இன்னும் வரவில்லை, மறு உலக சம்பவம். அதே போல ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு, நான் அமைதியாக பேசுவது நீங்கள் எல்லோரும் கிரகிக்க வேண்டும் என்று. அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் யார் என்றால் ஹாத்தம் அஸ்ஸாஇ என்ற ஒருவர் என்றார். அவர் சஹாபியாக ஆகவில்லை, அவர் ஆரம்ப காலம் ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்தவர், பரோபகாரி, கொடையாளி. யார்? தந்தை ஹாத்தம் அஸ்ஸாஇ, கைகோத்திரத்தை சேர்ந்தவர். எப்பொழுதும் தந்தையை பற்றி சொல்கிறார்கள். அவர் இஸ்லாம் கிடைக்கவில்லை, நபித்துவம் அவருக்கு, நபியுடைய தாவத்து கிடைக்கவில்லை, ஆரம்ப காலமாக. மகன் சஹாபி. தினமும் அவருடைய வீட்டில் அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கும், சட்டியிலே சாப்பாடு சமைக்கப்பட்டு கொண்டிருக்கும், பெரிய அண்டாக்களே. நோன்பிலே கஞ்சி காய்ச்சுவோமே, சாப்பாடு கல்யாண வீட்டில் ஆக்குவோமே, பெரிய அண்டாக்கள். அது போன்ற சட்டியில் எந்த நேரமும் சாப்பாடு சமைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அவர் ஹோட்டல் செய்யவில்லை, அவர் இலவச உணவு விநியோகம். அவருடைய மகனுடைய சம்பவம் தான் இது. கொடையாளி, புலிக்கு பிறந்தது பூனையாக பயன்பார்கள். புலிக்கு புலிதான் பிறக்கும். கொடையாளிக்கு பிறந்தவரும் கொடையாளிதான். தன்னுடைய பிள்ளையும் அந்த பாணியிலே வளர்த்தார். அதே போல ஹாத்தமுடைய சஹாபாக்களுடைய உன்னதமான பண்பு என்ன தெரியுமா? ஒரு ரொட்டி கிடைத்தாலும் இதில் அரைவாசியை யாருக்காவது கொடுத்து சாப்பிடுவதற்கு யாரும் இருக்கிறார்கள் தேடுவார்கள். ஒரு ஈத்தம்பழம் கிடைத்தாலும் அரைவாசியை நான் சாப்பிட்டு விட்டு மற்ற அரைவாசியை கொடுப்பதற்கு யாரும் உண்டா என்று கேடுவார்கள். இது சஹாபாக்கள் எல்லோருடைய பண்பு. அதில் இவர் விசேஷம். ஒரு நாள் அவர் ரொட்டியே இருக்கிறார், தான் சாப்பிடுவதற்கு பங்கிட்டு சாப்பிட பக்கத்தில் மனிதர்கள் யாரும் இல்லை, அல்லது இருந்தார்கள், அவர்களிடமும் உணவு இருந்தது, தேவை இருக்கவில்லை. என்ன செய்தாரம் தெரியுமா? அவருடைய ரொட்டியை சாப்பிட்டு விட்டு அரைவாசியை, மற்ற அரைவாசி ரொட்டியை பொடி பொடியாக ஆக்கினாராம். துண்டு துண்டாக உடைத்து சுற்றி வர பார்த்தாராம், எறும்புகளாவது இருக்கிறதா? எறும்புகள் மனிதர்களுக்கு அடுத்தது உயிர் ஜீவராக பதல், அப்படி எறும்புகள் லைனாக போய் கொண்டிருக்கிறது வீட்டுடைய மூளையார், அல்லது அவர் இருந்த இடத்துடைய பக்கத்தில் எறும்பு இருக்கிறது. அந்த ரொட்டி துண்டுகளை பொடியாக்கினர். எறும்பை கண்ட பிறகுதான் பொடியாக்கினர். பொடியாக்கி அப்படி எறும்புகளுக்கு தூவி விட்டு சொன்னாராம், எறும்பினமும் நம்முடைய ஒரு அண்டை வீட்டார், எறும்புக்கே உணவளித்தார், எறும்பின் பசியை போக்கினார். தலைப்பை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த சம்பவம், மறுமையில் நடந்த பல நிகழ்வுகள் நம்முடைய ஹதீஸில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட சம்பவங்கள். கியாமத் வரவில்லை, நிரந்தரமாக உலகம் அழிந்து மறுமையுடைய வாழ்க்கை எல்லோருக்கும் ஆரம்பிக்கும். ஆனால் யார் யார் எப்பொழுது மௌத்தாகிறாரோ அவருடைய கியாமத் ஆரம்பித்து விட்டது. ஹதீஸ், மௌத்தாகியவர்களுடைய மறுமை வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது. ஒவ்வொருடைய மௌத்தும் அவருடைய கியாமத். பொதுவாக உலகம் அழிந்து ஏற்படுவதுதான் பெரிய கியாமத். மன்மாத்த பகது காமத் கியாமத்து, யார் மௌத்தாகுவாரோ அவருடைய கியாமத்தினால் ஆரம்பித்து விட்டது என்ற வகையில் இந்த சம்பவம் நடந்தது. மறுமையிலே சொர்க்க நரகம் சம்பந்தப்பட்ட சம்பவம். சொர்க்கத்தில் ஒருவர் நரகவாதிகளில் ஒருவரை பார்ப்பாராம். சொர்க்கவாதி ஒருவர்
நரகத்திலே ஒருவரை திடீரென்று காண்பார், நரக பட்டியலில் இருக்கிறார். கண்டவுடன் ஒரு சம்பவம் நினைவு வருமா? என்ன சம்பவம் தெரியுமா? இரண்டு வகையான சம்பவம் பதியப்பட்டிருக்கிறது. ஒன்று, சொர்க்கவாதி நரகத்திலே தெரிந்த முகம் ஒன்றை காண்கிறார். இன்னும் ஒரு சம்பவம், இது ஒரு விடயம் ஒன்றுதான், பெரு ரிசால்ட் ஒன்றுதான். நரகவாதி சொர்க்கத்தில் ஒருவரை காண்கிறார், கண்ட மூஞ்சி. சந்திப்பாராம், வந்து பேசிக்கொள்ள சந்தர்ப்பம் இருக்கின்ற கட்டத்திலே சந்தித்து, யார் நரகவாதி சொர்க்கவாதியை சந்தித்து, என்னை ஞாபகம் இருக்கிறதா, என்ன ஞாபகம் இருக்கிறதா? கூட்டாளியும் அல்ல, ஒன்றாக படித்தவரும் அல்ல, ஒரே ஊரில் வாழ்ந்தவரோ பக்கத்து வீட்டுக்காரரும் அல்ல, வாழ்க்கையில் ஒரு நாள் தான் சந்தித்திருக்கிறார், ஞாபகம் இருக்கிறதா? சொர்க்கவாதி சொல்வாராம், அந்த அளவு ஞாபகம் இல்லை, அடையாளம் தெரியாமல் இருக்கிறது. சொல்வாராம் அந்த நரகவாதி, சகோதரரே, நீங்கள் ஒரு நாள் என்னுடைய வீட்டு வாசலால் போகின்ற பொழுது உங்களுக்கு தாகம் என்று கொஞ்சம் தண்ணீர் கேட்டீர்கள், நான் தண்ணீர் தந்தேன். ஒரு கப், ஒரு கிளாஸ், ஒரு கோப்பை தண்ணீர் தந்தேன். அல்லாஹ் ஏதோ என்னுடைய பாவம் பலகீனம் என்னை நரகத்துக்கு முடிவெடுத்திருக்கிறான், நீங்கள் அல்லாஹ்விடம் சென்று சிபாரிசு செய்யுங்களே. நேராக சொர்க்கவாதி அல்லாஹ்விடம் போவாராம். ஏன் சொர்க்கவாதிகளுக்கு உலகத்தில் சில குறிப்பிட்ட சிபாரிசுகள் ஷஃபாத்துகள் இருக்கின்றன, அது விசேஷமான ஷஃபாத்துகள். ஆனால் தனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்தவருக்கு, தன்னுடைய கஷ்டத்தை போக்கியவருக்கு ஷஃபாத்து செய்கின்ற பொது உரிமை எல்லோருக்கும் உண்டு. ஒரு கப் தண்ணிக்காக சொர்க்கவாதி போவாராம் அல்லாஹ்விடம். அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்க்கு எதுவும் மறதி கிடையாது. லா யதில்லு ரப்பி வலா யன்சா, என்னுடைய ரப்பு தவறான முறையில் செயல்படுபவனும் அல்ல, வழிகேடனும் அல்ல, என்னுடைய ரப்புக்கு மறதியும் இல்லை. அதை அல்லாஹ் சொல்கிறான். மறதி என்பது அல்லாஹ்வுக்கு கிடையாது. அந்த அல்லாஹ் இப்படி ஒரு சம்பவத்தை உண்டு பண்ணி அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக அறிவித்து அதை நமக்கு சொல்லித் தந்து பிறருடைய தாகத்துக்கு 1 மிடர் 2 மிடர் தண்ணீர் கொடுப்பதனுடைய பிரயோசனத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறார். சொல்வாராம், யா அல்லாஹ், எனக்கு தண்ணி தந்தவனை நீ நரகத்துல போட்டிருக்கிறாய், நீ அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பியாவா மன்றாடுவாராம். அல்லாஹ் உடனே வழக்கம் புசுகம், சொர்க்கவாதிகளுக்கு மனம் விரும்புகின்றதை எல்லாம் தருவேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான். சொர்க்கவாதிகளுடைய மன விருப்பத்தின்படி நான் செயல்படுவேன். இங்கு அவர்கள் என்னுடைய விருப்பத்தின்படி செயல்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து தன்னுடைய விருப்பத்தை அடக்கி என்னுடைய விருப்பத்துக்கு செயல்பட்டீர்களே, இங்கு நான் உங்களுடைய விருப்பத்துக்கு நான் செயல்படுவேன். இவர் சிபாரிசு செய்தவுடன் அல்லாஹ் மறு பேச்சில்லை, சும்மா போவப்பா, சும்மா ஒரு கோப்ப தண்ணி தந்தானாம், அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பவா, அவனோட வேலையை பார்த்து நீ சொர்க்கத்தில் இருக்கிற வேலையை பாருன்னு சொல்லல. அல்லாஹ் சொல்வானா உடனே மலக்குமாரிடம், இந்த நபரை தூக்கி சொர்க்கத்தில் போடுங்க. ஒரு கப் தண்ணீருடைய அந்த கபூலியத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் கிடைக்கின்ற பரிசு. என்ன பேச போகிறேன், என்ன தலைப்பு? அன்பானவர்களே, நான் தேர்ந்தெடுத்திருக்கின்ற தலைப்பு என்ன தெரியுமா? பிறருக்கு உதவுவதும் பிறருடைய நிலைமைகளை அனுசரித்து நடப்பதும். நான் மாத்திரம், என்னுடைய தொழில் மாத்திரம், என்னுடைய பசி மாத்திரம், என்னுடைய குடும்பம் மாத்திரம் நல்லா இருந்தா போதும், மற்றவன் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய வயிறு நிறைந்தால் போதும், யார் பசியோடு இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு வியாபாரம் நடந்தால் போதும், வேறு யாருக்கு வியாபாரம் நடந்தால் என்ன, நடக்காவிட்டால் என்ன, நான் தெருவில் ஓட்டுகிறேன், எனக்கு ஏற்பட வேண்டும், நான் சில்லறை கடை செய்கிறேன், என்னிடம் தான் மக்கள் வாங்க வேண்டும், விலையை குறைத்தாவது விற்று மக்களுடைய வியாபாரத்தை நான் வயிற்றில் அடிப்பேன் என்று ஒரு முஸ்லிம் செயல்படக்கூடாது. பிறருடைய நிலைமைகளை புரிந்து மதித்து, என்னை போன்றுதான் பிறருக்கும் பசி, என்னை போன்றுதான் பிறருக்கும் கஷ்டம், என்னை போன்றுதான் பிறருக்கும் கவலை, என்னை போன்றுதான் பிறரும் மனிதர்கள் என்ற உணர்வோடு வாழ்வதற்கான ஒரு வழிகாட்டலாக இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எனவே எல்லோருக்கும் தேவையான தலைப்பு. யாரும் தூங்க வேண்டாம். உங்களில் ஒருவர் தூங்குவதை நான் கண்டால் இந்த மிம்பரில் நின்றால் விளங்கும், என்னுடைய தலைப்பில் தடுமாற்றம் ஏற்படும். எனக்கு விளங்க யாரும் தூங்க வேண்டாம். இது அல்லாஹ்வுக்காக நான் கொடுத்த நேரம், ஷைத்தானுக்கு இடமளிக்க கூடாது, அல்லாஹ்வுக்குரிய நேரம். அன்பானவர்களே, கொஞ்சம் உற்சாகமாக
இருக்கிறோம், இன்னும் கூட்டிக் கொள்வோம். ஆரம்பத்தில் ஒரு சூறாவை பூர்த்தியாகவும் இன்னும் ஒரு ஆயத்துடைய ஒரு பகுதியை மோதினேன். சூரா மாயிதாவுடைய ஒரு பகுதி, அராய்த்தல்லதி தஜ்ருபித்தி சூறாவை பூர்த்தியாக ஓதினேன். அந்த 2 குர்ஆன் ஒரு சூரா அந்த ஆயத்தை விளங்கப்படுத்தி ஹதீஸையும் சொன்னேன். விளங்கப்படுத்தி அதுக்கு பின்னால் நான் ஒவ்வொரு தலைப்பாக குர்ஆன் ஹதீஸ் சம்பவங்கள் உதாரணங்களோடு நான் தொடர்ந்து பேசிக்கொண்டு போவேன். கொஞ்சம் செயல்படுத்துவேன், வாழ்க்கையில் என்னை மாற்றுவேன் என்ற ஒரு சிந்தனையோடு கேட்போம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பயானை அந்த அளவு உயர்வாக யாரும் கருதக்கூடாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான்கள் எல்லாம் உள்ளத்தை தொடும். எந்த அளவு என்றால் ஒருவர் உள்ளத்தால் கேட்டால் நரகத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அந்த இடத்திலேயே ஹார்ட் வெடித்து ஷஹீதாகினார். உள்ளத்தால் கேட்டால் அது உள்ளச்சம், உள்ளத்துடைய அந்த உணர்வோடு கேட்க வேண்டும். நல்ல விடயம், உபகாரமான விடயம், நல்லுபகாரம், இப்படியான விடயங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள். சுயநலமாக செயல்பட வேண்டாம். நல்ல விடயம் அமளிபாதத்துகள் என்றால் தொழுகை, நீங்களும் தொழுங்கள், பிறரை தொழுகையாளியாக மாற்றுங்கள். நீங்கள் நோன்பு நோருங்கள், பிறரை நோன்பாளியாக மாற்றுங்கள். நீங்களும் ஹஜ் செய்யுங்கள், உங்களை போன்ற செல்வந்தர்களை ஹஜ் செய்ய வையுங்கள். நீங்களும் ஜக்காத்து கொடுங்கள், மற்றவர்களை ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக மாற்றுங்கள். நீங்களும் ஹலாலான வியாபாரம் செய்யுங்கள், மற்றவர்களையும் ஹராமான வியாபாரத்திலிருந்து காப்பாற்றுங்கள். இபாதத், நீங்கள் நல்ல குணத்தோடு வாழுங்கள், பிறர் நற்குணத்தோடு வாழ வையுங்கள். நீங்களும் சாப்பிடுங்கள், பிறருக்கு சாப்பிட கொடுங்கள். உதவியாக இருங்கள், கோஆபரேஷன், சப்போர்ட் ஆக இருங்கள். தக்வாவுடைய விடயத்திலும் உபகாரத்திலும் நல்ல விடயங்களிலும். தானும் பாவம் செய்து பிறரை பாவம் செய்ய உதவ வேண்டாம். நானும் தொழுவதில்லை, சொல்லப்போவனை விடுவதில்லை. நானும் நோன்பு பிடிப்பதில்லை, பிறரை நோன்பு பிடிக்க விடுவதில்லை. நானும் குர்ஆன் ஓதுவதில்லை, பிறரை குர்ஆன் ஓத விடுவதில்லை. தானும் ஜக்காத்து கொடுப்பதில்லை, பிறரை ஜக்காத் கொடுக்க விடுவதில்லை. மச்சான் ஜக்காத் எல்லாம் பிறகு கொடுக்கலும், இந்த கடையை வாங்கி போடு, இன்னொரு 2 ஏக்கர் வயலை வாங்கி போடு, இன்னொரு பிரான்ச்சை தர, ஊட மேல்மாடியை கட்டு, நல்ல காணியம் வந்திருக்கிறது, நல்ல லாபத்துக்கு வாங்கி போடு. இப்படி தானும் ஜக்காத்து கொடுப்பதில்லை, பிறர் ஜக்காத் கொடுக்க தயாராகும் பொழுது தடுப்பார். பாவ காரியங்களுக்கு ஒருவருக்கொருவர் சப்போர்ட் பண்ண வேண்டாம், ஹெல்ப் பண்ண வேண்டாம். பிறருக்கு எதிர்ப்பு, பகைமை, பிறரை தாக்குவதற்கு, பிறரை ஒதுக்குவதற்கு, பிறரை என்ன மட்டம் தட்டுவதற்கு, பிறரை என்ன அப்படியே குழியிலே தள்ளுவதற்கு, பிறரை காயப்படுத்துவதற்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டாம். தனி நபர் 2 பேருக்கு வந்த பிரச்சனை, 2 நபர்களுடைய பிரச்சனை குடும்ப பிரச்சனையாக மாற்ற வேண்டாம், ஊர் பிரச்சனையாக மாற்ற வேண்டாம். அவர் இருவரோடு முடித்துக் கொள்ளட்டும். அவர் இருவரையும் ஒற்றுமைப்படுத்துகின்ற வேலையை பாருங்கள். இஸ்லாத்தில் பை என்ற நானா கடிச்சியா, என் தம்பி வரக்கூடாது, என்ன தம்பி கடிச்சியா, என் நானா பாயாமல் 2 பேரை சலான் கொடுக்க வைத்து ஒற்றுமையாக பிரிக்க பாருங்கள். அதுக்கு பின்னால் ஊருக்குள் எங்கட 2 ஏரியா, அந்த ஏரியாக்காரன் எங்களை ஏரியாக்காரனுக்கு அடிச்சுட்டாங்க கிரவுண்ட்ல, இந்த ஏரியாக்காரன் பொல்லோடும் தடியோடும் கம்போடும் போக வேண்டாம். அலலிஸ்மிவதுவான், பிறரை எதிர்த்து பகைத்து சண்டை பிடித்து முட்டி மோதிக்கொள்வதற்கு குரூப் சேர வேண்டாம். குர்ஆனாய என்ன சாராம்சம்? பிறருக்கு உபகாரம் செய்யுங்கள், உபத்திரமும் செய்ய வேண்டாம். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஒரு கஷ்டவாளிக்கு உதவ குரூப் சேருகிறோமா? மழை பெய்ந்த இந்த ஓட குடிசையில் வாழுகின்ற ஏழை குடும்பங்கள் மழையில் நலைகிறார்கள், அந்த குடிசையை கல்வீடாக கட்டிக் கொடுக்க குரூப் சேர்ந்தோமா? அந்த கூரையை போட்டுக் கொடுக்க குரூப் சேர்ந்தோமா? உதாரணம், ஒரு ஏழை குடும்பத்திலே கல்யாணம், ஒரு 5-10-20,000 கொடுப்போம் என்று ஒரு குரூப் சேர்ந்து ஒரு 5,000 போட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து 50,000 கொடுக்க குரூப் சேர்ந்தோமா? அதுக்கு சேர சொல்கிறான். பிறருக்கு உதவுவதற்கு குரூப் சேருங்கள், பிறரை பகைப்பதற்கு குரூப் சேர வேண்டாம். மறுமை நாளை பொய்ப்பித்தவனை நபியை நீங்கள் பார்த்தீர்களா? மறுமை நாளை நம்பாதவனை பார்த்தீர்களா? மறுமை நாள் இல்லை என்ற ஒரு போக்கில் வாழக்கூடியவன், சொர்க்க நரகம் ஒன்று இல்லை என்ற ஒரு ஸ்டைலிலே வாழக்கூடியவனை பார்த்தீர்களா? அவன் தான் அனாதைகளை கடிந்து கொள்வான், அனாதைகளுடைய மனதை உடைப்பான், அனாதைகளை அதட்டுவான்.
ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்ட மாட்டான், தானும் உணவளிக்க மாட்டான், பிறரை உணவளிக்க தூண்டவும் மாட்டான். தானும் கஞ்சன், பிறரை கஞ்சனாக்குவான். தானும் உலோபி, பிறரையும் உலோபித்தனத்தோடு வாழ வைப்பான். இப்படியான தொழுகையாளிகளுக்கு கேடுதான். பண்பாடு இல்லாத, ஈமான் இல்லாத தொழுகையாளிகளுக்கு கேடு. தொழுகையிலே பராமுகம் அல்லது சாகுன், தொழுகையை விட்டு பராமுகம் சிந்தனை இல்லை. வேறு தொழுகைக்கு வராமலே இருப்பது அது ஒரு கருத்து. தொழுகைக்கு வந்தாலும் கவனம் இல்லாமல் தொழுவது இவர்களுக்கு சொர்க்கம் அல்ல. தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோல். ஆனால் இவர்களுடைய தொழுகை கேடு, கேவலத்தின் திறவுகோல், வயலுடைய திறவுகோல். வயல் என்றால் கேடு, கேவலம். இவர்களுக்கு கேடு. அல்லது நம் யுராவுன், தொழுதாலும் மற்றவர்கள் பார்க்க தொழுகையாளி என்ற பெயர் எடுக்க சொல்வார்கள். வயம்னாவுனல் மாவுன், கடைசி ஆயத்து மிக முக்கியமானது. மாவுன் என்றால் என்ன? மாவுனை உதாரணம் சொல்லவா? விளங்குகின்ற வாணி. பக்கத்து வீட்டு வாலி அருந்து கிணத்துக்குள் போய்விட்டது, எடுப்பதற்கு முடியாமல் இருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரிக்கு அந்த வீட்டுக்காரி பெண் வந்து, இந்த வாலி அறந்துட்டு கயிறு அறந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம் இருக்குது, இந்த மாப்பிள்ளை வெளியில வந்து எடுப்பாரு, உங்களோட வாலிய கொஞ்சம் சார்ந்த தண்ணி அள்ளிட்டு தாரன்னு கேட்கும் பொழுது இந்த பெண்மணி வாலியை கொடுக்காமல் இருப்பது நரகவாதிகளுடைய பண்பு. மண்பட்டியை கொஞ்சம் தாங்களே, கொஞ்சம் சின்ன வேலை ஒன்று இருக்குது கேட்கும் பொழுதோ அந்த மண்பட்டியை கொடுக்காமல் வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்வது கேவலம் கட்ட பண்பு. உதாரணம், தையல் மெஷின்ல ஊசி உடைஞ்சிட்டு, மெஷின் ஊசி ஒன்று இருந்த தாங்களே தச்சிட்டு தாரன் என்று கேட்கும் பொழுது இல்ல எங்கட ஊசி முடைஞ்சிட்டு என்று சொல்வது, பொய் சொல்வது கேடுகட்ட பண்பு. அற்பமான பொருட்கள், இந்த இரவல் எடுக்கின்ற பொருட்கள், மண்பட்டி, கோடாலி, ஊசி, என்ன உதாரணமாக வாலி, இது இரவலாக பாவித்து விட்டு கொடுக்கின்ற அற்ப பொருட்களை கூட கொடுக்க மாட்டார்கள். இவர்கள் தான் கியாமத்து நாளை நம்பாதவர்கள், கேடு கட்ட கூட்டம் என்றெல்லாம் சொல்கிறார். எனவே கண்ணியமான இந்த கூட்டத்தில் நாம் ஆளாக கூடாது. முழு பிரசங்கம் ஒரே ஒரு ஹதீஸ் தான், ஒரே ஒரு ஹதீஸ். நான் சொன்ன ஹதீஸ் அதை விளங்கப்படுத்துகிறேன். சிறந்த அமல் என்று பல தலைப்புகளிலே பல அமல் சொல்லப்பட்டிருக்கிறது. இபாதத்திலே ஒரு வகையான அமல்கள், பண்பாட்டிலே ஒரு வகையான அமல்கள், தக்வாவிலே ஒரு வகையான அமல்கள். இந்த இடத்திலே அஃதலுல் அமல், சிறந்த அமல், மேன்மையான அமல், நல்ல உன்னதமான அமல் செயல் எதுவென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வியாக கேட்டு பதிலை தொடர்கிறார்கள். அஃதலுல் அமல் இத்காலு சுரூர் ஃபீ கல்பில் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவது, ஒரு முஸ்லிமை மனவருத்தப்படுத்தாமல் இருப்பது, ஒரு முஸ்லிமை மகிழ்விப்பது, ஒரு முஸ்லிமுடைய மனதை குளிர வைப்பது, ஒரு முஸ்லிமுடைய மனவர்த்த கண்ணீரை, கவலை கண்ணீரை வடிக்க வைக்காமல் ஒரு முஸ்லிமுக்கு ஆனந்த கண்ணீர் வடிக்க வைப்பது, ஒரு முஸ்லிமை கவலையோடு இயங்க வைக்காமல், கவலையோடு மனவர்த்தத்தோடு பெருமூச்சு விட வைக்காமல் ஆனந்தமாக பெருமூச்சு விட வைப்பது. இதற்காக சுரூர், பிறர் ஒரு முஸ்லிமை மகிழ்விப்பது சிறந்த அமல். என்ன செய்து மகிழ்விப்பது அதையும் சொன்னார்கள். என்ன செய்ய வேண்டும் பாருங்க. முதலாவது என்ன? அஸ்பஅத ஜவாஸா, அவரின் பசியை போக்கி மகிழ்விப்பது. பசியை போக்கி, பசியார்த்தி மகிழ்விப்பது. இருக்கிறது எப்பொழுதும் கண்ணியமானவர்களே. நான் ஆரம்பத்தில் உதாரணத்தை பிரிஞ்சு வந்த சகோதரர்கள் ஆரம்பத்தில் சொன்ன உதாரணத்தை நான் மீட்டுகிறேன். ஒரு ஈச்சம்பளம் இருந்தாலும் அரைவாக்கியை யாருக்கு கொடுப்போம் என்று சஹாபாக்கள் ஆள் தேடுவார்கள். ஒரு ஈச்சம்பளம். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த சமூகத்துக்கு தங்கினார்கள். நம்மை பார்த்து இச்சக்கின்னார் வலவு பிஷிக்கு சம்ரா, நரக நெருப்பை ஒரு ஈச்சம்பள துண்டையாவது தர்மம் செய்து பயந்து கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? ஒரு ஈச்சம்பளத்துடைய ஒரு துண்டு அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட்ட, அது கபூல் செய்யப்பட்டால் சில வேலை உடைய நரக நெருப்பை அது அணைக்கும். ஒரு கிலோ அல்ல, ஒரு மூடை அல்ல, ஒரு துண்டு ஈச்சம்பளம் உங்களுடைய நரக வாசலை மூடும். கொடுக்கும் பண்பு. அபூதர் ரலியல்லாஹு அவர்களை நபி அவர்கள் கூப்பிட்டு விசேஷம் அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு சொன்னார்கள், எல்லோருக்கும் தான் ஹதீஸ். தனிப்பட்ட குறிப்பிட்ட மார்க்க சட்ட விடயங்கள், தனிநபர்களுக்குரிய சட்டங்கள் அவருடைய நிலைமையை பொறுத்து வைத்தியர் மருந்தெழுவது எழுதுவது போன்று
காய்ச்சலுக்கு போகின்ற எல்லோருக்கும் ஒரே மருந்து எழுதுவது அல்ல. அவருடைய உடம்பு அமைப்பு, அவருடைய பிரஷரை பார்த்து, அவருடைய சுகரை பார்த்து, அவருடைய வயசை பார்த்து மருந்து எழுதப்படும். அதுபோன்று சில மார்க்க சட்டங்கள் தனி நபருக்கு வித்தியாசப்படும். பொது சட்டங்கள் அல்ல, தனி சட்டங்கள். ஆனா இந்த அது அபூதர் என்று கூப்பிடுச்சனால நம்ம எல்லோருக்கும் அபூதர் இதா சபக்த மரபா அச்சிர்மா எவ்வளவு அழகான சின்ன பிள்ளைக்கு பாடடிச்சுவது போன்று சின்ன குழந்தைக்கு விளங்கும். அபூதர் கறி ஆக்கினால் கொஞ்சம் ஆணத்தை கூடவை, ஆணத்தை கூட வச்சு அபூதர் காலை சாப்பாட்டுக்கு காவாசி 3 பேலன்ஸ் ஆயின வச்சு பகலைக்கு சாப்பிடுறதுக்கும் அதை பேலன்ஸ் ஆக்கி ராவைக்கு சாப்பிடுறதுக்கும் என்று சொல்லவில்லை. கஷ்டவாளிகள் வசதி இல்லை, நாமே நெருக்கடியில் இருக்கிறோம், நாம் பகலை காக்கின்ற கரைத்த ரவு சாப்பிடுவோம், அதிகமாக அப்படி இரவு காப்பதில்லை என்றாலும் அந்த பகலுடைய நேரத்திலே வீட்டில் 5 பேரா ஒரு 8 பேருடைய ஆணத்தை வைத்து அந்த 3 பேருடைய கறியுடைய அளவு ஒரு 10 துண்டு மீன் துண்டு இருக்கிறதா, ஒரு 3 துண்டை ஒரு கோப்பையிலே போட்டு ஜீரான பக்கத்து வீட்டார்களை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளும். எப்படி ஹதீஸ் கறி ஆக்கும் பொழுது எப்படி ஆக்க வேண்டும், எப்படி அதை கொடுக்க வேண்டும். பசியை போக்கி பிறரை மகிழ்விப்பது முதலாவது விடயம். உமர்களுடைய நிகழ்வு இருக்கிறது. உமர்களுடைய நிகழ்வு புத்தகத்தை படித்திருப்போம், சிறுவயதில் கேள்விப்பட்டிருப்போம். படித்தும் சிறுவயதில் இப்பொழுது பெரியாராக இருக்கிறோம், பாட்டனாக இருக்கிறோம், தந்தையாக இருக்கிறோம், வியாபாரியாக இருக்கிறோம், பெரியோர் வருமானம் உள்ளவராக இருக்கிறோம். செயல்படுத்தினோமா ஏதாவது ஒரு வீட்டிலே போய் ஏதோ கஷ்டமான ஒரு வீட்டுக்கு ஒரு 5 கிலோ அரிசியோடு, 1 கிலோ வெங்காயத்தோடு, 1 கிலோ கிழங்கோடு, 1 கிலோ சீனியோடு, 1 கிலோ பருப்போடு, 1/2 கிலோ 1/4 கிலோ கருவாட்டோடு போனோமா? நோம்பில் ஒரு பார்சல் கொடுத்தா எங்களை கடமை முடிஞ்சு. அப்ப நோம்பில் மட்டுமா மக்கள் சாப்பிடுவது? நோன்பில் மாத்திரமா சாப்பிடுவது, மற்ற நாளெல்லாம் பசியா? சில ஏழைகளுடைய வாழ்க்கையே நோன்புதான். சில ஊர்களிலே ஊரை குறிப்பிட்டால் பிள்ளைகளே மக்களுடைய கஷ்டத்தை சொல்ல என்றால் தேவையில்லை. செய்தி பார்த்திருப்பீர்கள், பாடசாலையிலே எசம்பிளியிலே காலை கூட்டத்திலே பிள்ளை மயங்கி விடுகிறது. என்னவென்று பார்த்தால் காலையில் சாப்பிடாமல் வந்த தலசுத்து. சில பிள்ளைகள் டிஃபன் பாக்ஸ், இந்த சாப்பாட்டு பற்றி பாத்திரம் இருக்கிறது, ஸ்கூலுக்கு கொண்டு போவதே இல்லை. ஏன் தெரியுமா? கொண்டு போவதற்கு வீட்டில் ஒன்றும் இல்லை. இது 1920ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு சம்பவம் அல்ல. நவீன உலகம் மிலேனியத்துக்கு பின்னால் இருக்கின்ற நிகழ்வுகள், இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள். எங்க இருக்கிறோம் கண்ணியமானவர்களே? எங்கெங்கோ செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். ஊரிலே பசியாளில் இருக்கும் பொழுது 4-5 லட்சம் கொடுத்து ஐபோன் வாங்கி கொண்டிருக்கிறோம். நாம் அந்த காட்சி பெரியுமா? சின்ன உண்ண வக்கில்லாமல் இருக்கும் பொழுது லட்சக்கணக்கில் கொடுத்து ஆடம்பரமான கருவிகள் வாங்கி கொண்டிருக்கிறோம். எடுக்கின்ற சம்பளம் 30,000, பாதிக்கின்ற போன் 3 லட்சம். தேவையா ஆடம்பரம்? சம்பளம் 30,000 எடுத்தால் பாதிக்க வேண்டும் 15,000 போன். ஆடம்பரம் இல்லாவிட்டால் மாதம் கட்டுவது இன்ஸ்டால்மெண்ட். சம்பாதிக்கின்ற பணம் அப்படியே இன்ஸ்டால்மெண்ட். ஐபோனுக்கு கட்டி முடியும் பொழுது 10 மாதத்துடைய வருமானம் முடிஞ்சு 30,000 10 மாதம் 3 லட்சம். நீ ஐபோன் வாங்குவதல்ல கடமை, நீ ஒரு பார்சலை வாங்கி கொண்டு போய் ஒரு சாட்சி வீட்டிலே கொடுப்பது, ஒரு மாமி வீட்டிலே கொடுப்பது, ஒரு தம்பி வீட்டை பார்ப்பது, ஒரு தங்கச்சி வீட்டை பார்ப்பது. பைக் சொந்த படத்தில் வாங்கி 1.5 லட்சத்துக்கு பைக் வாங்கலாம். சொந்த படத்தில் வாங்குவதாக இருந்தால் 1.5 லட்சத்துக்கு வாங்கலாம். 8 லட்சத்துடைய புதிய பிராண்ட் நியூ பைக் தான் வாங்குவேன். கட்டி முடிய முன்னாலே பினான்சில் தூக்கி விடுவான். கட்டாமல் தூக்கப்பட்ட பைக்குகள், கட்டாமல் தூக்கப்பட்ட ஆட்டோக்கள், கட்டாமல் தூக்கப்பட்ட கஜிரோக்கள், கட்டாமல் தூக்கப்பட்ட கார்கள், கட்டாமல் வீடு அப்படி எடுத்து விற்கப்பட்ட வீடுகள். என் ஆடம்பரம் பெருமை. விரலுக்கேற்ற வீக்கம். 50 லட்சம் கையில் இருந்தால் 40 லட்சம் 45 லட்சம் கோடி போனால் 50 லட்சத்துடைய வாகனத்தை தான் டார்கெட் பண்ண வேண்டும். 50 லட்சத்தை கையில் வைத்துக் கொண்டு 1 கோடியுடைய வாகனத்தை தான் டார்கெட் பண்ணுவது. என்ன டவுன் பேமெண்ட் கொடுத்து விட்டு மற்றதை கட்டி முடிப்பேன். கட்டி முடித்த இடையிலே அவர் மௌத்து வாப்பாவுடைய பினான்ஸை கட்டுவதற்கு 1 லட்சம் முடிந்துவிடும்.
என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்ற அடிப்படையான தேவைகள் நிறைவேற்றப்படாமல் ஆடம்பரமாக வந்து கொண்டிருக்கிறோம். ரீலோட் போடுகிறோம் 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு மாதாந்தம் ரீலோட் போடுகிறோம். டேட்டா அன்லிமிட்டட் டேட்டா, ஒன் பிளாஸ்டர், அந்த பிளாஸ்டர், இந்த பிளாஸ்டர். நீ பிளாஸ்டர் பாவிப்பது அல்ல, நீ பசியாளிகளுடைய உணவை போக்குவதனுடைய கேள்விகளை கேட்கப்படும். நீ டேட்டாவிலே அன்லிமிட்டட் பாவிப்பது அல்ல, உங்களுடைய கபருக்கு வரும். நீங்கள் கொடுத்த ஒரு குடி சோறு கபரிலே நரக தண்டனையை விட்டு தான் பாதுகாக்கும். உமரில் எல்லாம் ஹலீஃபா, உலகில் 3/2 பங்கு ஆட்சிய பெரிய ஜனாதிபதி. உலா வருவார்கள், பாதுகாவலர்களை வைத்துக் கொண்டு ஆடம்பர வீட்டை கட்டிக்கொண்டு அப்படியே ஆற்றல் எடுக்கவில்லை, அவர்கள் செப்ப எடுக்கவில்லை. இந்த காலத்தில் எல்லோரும் பதவி, ஆட்சியாளர், அதிகாரம் எடுப்பது போன்று வீடு வீடு அப்ப என்ன தேவை என்று பார்ப்பார்கள். அப்படி போனதுதான் ஒரு தாய் பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள், விதவை தாய். தெரிந்தானே சம்பவம், பெருசாக சொல்ல தேவையில்லை. என்னமா புள்ள அழுவது, பிள்ளைகள் அழுவது, பசி பசி. சட்டியில் என்னமா வச்சிருக்கிறாய்? அடுப்பு பற்றி சட்டி கொதிக்குது, வெறும் தண்ணீர், கற்களை கொஞ்சம் போட்டு அதை கொதிக்கின்ற சத்தத்தை கிண்டி கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படி செய்கிறாய்? இல்லை, சாப்பாடு உம்மா செய்கிறார் என்று ஆறுதல் அடையட்டும் பிள்ளைகள். கல்லை சின்ன கொடுக்க முடியுமா? என்ன செய்தார்கள்? இமீடியட் ஆக்ஷன், துரித நடவடிக்கை. போனார்கள், சோரலே இச்சம்பளம், மாவு, சீஸ் போன்ற வசதிகளை போன் எடுத்து அடிமை இருக்கிறார் வேலைக்காக அஸ்லம் ரஹிமஹுல்லாஹ். மூடையை தூக்க பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், கலீஃபா நான் தூக்குறேனே, நான் தூக்குறேனே மூடையை, நான் தான் அதுக்கு தான் இருக்கிறேன் பணிவிடையாளர். அஸ்லம், மறுமையில் என்னுடைய பாவ சுமையை சுமப்பாயா? என்னுடைய பாவங்களை மறுமையில் சுமப்பாயா? பொத்திக்கொண்டிரு, நான் தான் தூக்குவேன். உலகத்தில் 3/2 பங்கை ஆட்சி செய்த பெரும் ஆட்சியாளர் ஏழை குடும்பத்துடைய பசியை போக்குவதற்கு மூடை சுமக்கிறார். அன்பானவர்களே, போய் கொடுத்து விட்டா சமைச்சு கொடுமா? இல்லை, சமைக்கிறார்கள் சமையல் அறையில். ஜனாதிபதி ஏழை குடிசையில் சமைக்கிறார். சமைத்து விட்டு வந்தாக போட்டுக் கொடுமாண்டு பீங்கானிலே சாப்பாடை போடுகிறார். அந்த நாளை குழந்தைகள் சாப்பிடுவதை ஒரு மூலையிலிருந்து பார்த்து ரசிக்கிறார். அவ்வளவு நேரம் இருந்து சமைப்பதற்கு ஒரு மணித்தியாலம், நம்முடைய கணக்கில் விளம்புவதற்கு ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம், ஒரு மணித்தியாலத்தை குடிசை வீட்டிலே செலவழிக்கிறார். எதற்காக? அவருடைய பசியை போக்குவதற்காக. சாப்பிட்டு சின்ன பிள்ளைகளை கொஞ்சி குழாவி சிரித்து விளையாடுவதை பார்த்து விட்டு ஆனந்த கண்ணீர் வடித்து விட்டு அஸ்லம் ரஹிமஹுல்லாவோட சொன்னார்கள், ஏன் தெரியுமா இந்த இடத்துல நான் உட்கார்ந்தேன், அந்த பிள்ளைகளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தேன், ஏன் தெரியுமா? அவர்கள் நான் வீட்டுக்கு வரும்பொழுது பசியால் அழுது கொண்டிருந்த பிள்ளைகளை சிரிக்கும் நிலைமையில் விட்டு செல்வதற்காகத்தான் இருந்தேன். இரண்டாவது பகுதி, பல சம்பவங்களுக்கு நேரம் கொடுக்காது. ஏன் தாமதித்துத்தான் அரைவாசி பேர் வந்தீர்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள், கவலையோடு சொல்லுகிறேன். நான் பிரசங்கம் நடத்துவதற்கு கொழும்பில் இருந்து வந்திருக்கிறேன். நீங்கள் மஸ்ஜிதுக்கு 10, 15, 50, 20 மீட்டருக்கு அங்கால இருந்து உங்களுக்கு என்னுடைய பிரசங்கத்தை கேட்க நேரத்துக்கு வர முடியாத அளவுக்கும் கணக்கில்லாமல் போய்விட்டது. நான் என்னை பெருசாக பேசவில்லை, வெள்ளிக்கிழமையை மதிப்போம். நம்முடைய வாழ்க்கையுடைய கருத்திரியம் ஜும்மா நாளை அவமதிப்பது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமையுடைய அதானை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மனதில். வெள்ளிக்கிழமையுடைய அதானை, எந்த அதானை? குறைந்தது மைக்கு சொல்கின்றாதான் வெளியிலே. ஆக குறைந்தது மிம்பரில் சலாம் சொல்லிவிட்டு ஹத்தீப் உட்கார்ந்து விட சொல்கின்றதான் இருக்கிறது. அதையாவது மஸ்ஜிதில் கேட்காத வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வுடைய பார்வையில் நாம் கண்ணியப்படுத்திய வெள்ளிக்கிழமை அல்ல. அல்லாஹ்வோடு பார்த்துக்கொள்ளுங்கள், திருந்துங்கள். என்னுடைய சொந்த ஊர் கொண்டு உரிமையோடு சொல்கிறேன். வெள்ளிக்கிழமையுடைய காமத்தை அல்ல, அதானை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு வெள்ளிக்கிழமையும் இல்லை. எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் ஒரு வெள்ளிக்கிழமையும் கிடைக்காது. 40, 50, 60 வயது இருக்கும் என்று. ஆனா மூத்தவர்கள் மாஷா அல்லாஹ், 50, 60 தாண்டியவர்கள் மாஷா அல்லாஹ் பள்ளிக்கென்றே நேரத்தை கொடுத்தவர்கள் அதிகமா இருக்கிறார்கள். அன்பானவர்களே, என்ன பிஸி, என்ன வேலை, ஒரு ஜும்மா நாள் ஒரு 60, 90 நிமிடங்களை ஒதுக்க முடியாத என்ன தொழில்.
என்ன படிப்பு, என்ன வியாபாரம், அது பரக்கத்தில்லை. குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது, யூதர்களிலே மன்னிக்க வேண்டும், தவறாக எடுக்க வேண்டாம். நான் குர்ஆனுடைய உதாரணம் சொல்கிறேன். பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றப்பட்டதற்கு பிரதான காரணமே நம்முடைய வெள்ளிக்கிழமை போன்று அவர்களுடைய சனிக்கிழமை அவமதித்தது. தெளிவாக குர்ஆனில் சொல்லிவிட்டேன், சொல்ல வேண்டும். கொஞ்சம் ஜும்மாவுடைய கொத்துபாக்களில் ஹத்தீப் மிம்பரில் ஏறி சொல்கின்ற சலாமுக்கு மஸ்ஜிதில் உட்கார்ந்து கொண்டு பதில் கொடுக்கின்ற வெள்ளிக்கிழமையாக மாற்றுங்கள். கியாமத்தினாலே வெள்ளிக்கிழமை தான் வரும். எந்த வெள்ளிக்கிழமை கியாமத்தினால் வருமோ அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா சொல்லாமல் கியாமத்தில் வந்து விடக்கூடாது. நமக்கு அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா சொல்லாமல் வந்து விடக்கூடாது. வீட்டில் இருக்கும் பொழுது கியாமத்தை வந்து என்ன செய்ய ஜும்மா சொல்லாத பட்டியலில் அங்கேற்படுவோம். இரண்டாவது பகுதி, 3 பகுதி பிடித்துக் கொள்கிறேன். நேரம் நான் இப்ப இறங்கி இருக்க வேண்டும் என்றால் ஒரு கொஞ்ச நேரம் தாருங்க, எனக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். நான் கூட நேரம் எடுக்க மாட்டேன், தாமதித்தால் ஏறினேன். 3 விடயங்களை விளங்கப்படுத்தி விட்டு இறங்குவேன். ஆடை இல்லாமல் இருந்தால் ஆடை அணிவித்து ஒரு முஸ்லிமை மகிழ்விப்பது சிறந்தாமல். அது ஆடை அணிவிப்பது புது ஆடை பாவிக்கிறோம். ஆடை அணிகின்ற பொழுது ஒரு துவா இருக்கிறது, பல துவாக்கள் இருக்கின்றன. ஒரு துவாவாவது பாடமா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கேட்டை கலட்டுகிறோம், ஜிப்பாவை கலட்டுகிறோம், சரத்தை அணிகிறோம், கலட்டுகிறோம், மாற்றுகிறோம். ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு ஆடை அணிந்து ஒரு தடவை போட்டு ஒரு தடவை கலட்டினால் கூட எல்லோருமே ஒரு தடவை அணிகிறோம், மறு தடவை கலட்டுகிறோம். கலட்டும் பொழுதும் துவா இருக்கிறது, அணியும் பொழுதும் துவா இருக்கிறது. 50, 100, 80, 60, 40 வருடங்களாக ஆடை அணிகிறோம், பல்லாயிரம் தடவைகள் ஆடை அணிந்திருக்கிறோம். ஒரு தடவையாவது ஆடை அணிகின்ற துவாவோடு இருக்கிறோம். என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல ப்ரொஃபைல் மறக்க மாட்டோம், ஸ்டேட்டஸ் மறக்க மாட்டோம், டிக்டாக்ல வீடியோ மறக்க மாட்டோம், பேஸ்புக் லைவ் மறக்க மாட்டோம், ஃபாலோ ரிக்வெஸ்ட் மறக்க மாட்டோம், அப்டேட் மறக்க மாட்டோம், அப்லோட் மறக்க மாட்டோம், டவுன்லோட் மறக்க மாட்டோம், மெக்ஸ்மிஸ் ஆக மாட்டோம், மெக்ஸ்மிஸ் ஆக மாட்டோம். ஆனால் துவா இல்லை. வாழ்க்கையில் இஸ்லாத்துடைய அடையாளம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு ஆடை அணிகின்ற பொழுது ஒரு நாள் கூட துவா ஓடாமல் 60-70 வருடம் ஆகிவிட்டது. அந்த துவாவை ஓடினால் நியமத்துக்கு நன்றி செலுத்தியவராகவார். அந்த ஆடையுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்தி விடுவார். கழட்டும் பொழுது பிஸ்மில்லா என்று கழட்ட வேண்டும். ஆடை அணி பொழுது வலது கை முதலாவது, கழட்டும் பொழுது இடது கை முதலாவது. இதெல்லாம் அது தனி தலைப்பு பேச வேண்டியது. சொல்ல வந்த விடயம் தெரியுமா? புதிய ஆடை அணிகிறார், அதை ஓதுகிறார். அதுக்கு பின்னால் அந்த புதிய ஆடை வாங்கியவுடன் முறையான தெரியுமா? புதிய ஆடை ஒன்று வாங்கினால் அதுக்கு பதிலாக ஒரு பழைய ஆடை சதக்கா கொடுத்து விட வேண்டும். இதுதான் அது. அதையும் அல்மாரியிலே மஞ்சள் பிடிக்க போட்டி வைப்பதல்ல, கரையான இருக்க. ஒரு புதிய ஷேர்ட் வாங்கினால் பழைய ஷேர்ட் ஒன்றை மிச்சம் பழஞ்சி கிழிஞ்சி மஞ்சள் அடித்து கரையான அடித்து தரித்தது அல்ல. ஓரளவு நல்ல ஷேர்ட்டா ஒரு ஏழைக்கு கொடுத்து விட வேண்டும். அப்படி புதியது வாங்கியவர் பழையதை ஒருவருக்கு கொடுக்கிறார். அந்த பழைய ஆடை அவருடைய வசதி அதுதான், திருத்து வாங்கி கொடுக்க வேண்டும். பழைய ஆடையை கொடுத்து அந்த ஏழை கஷ்டவாளி அணிந்திருக்கும் காலமெல்லாம் அல்ல, அது துண்டு துண்டாக பிங்கி கிழிந்து தரித்து. உதாரணம் சொல்கிறேன், சாரத்தை கொடுத்தோம். அந்த சாரம் என்ன? கிட்டத்தட்ட ஒரு 3 அடி, ஒரு யார் அகலம், 1.5 யார் நீளம். கண்ணியமானே, ஒரு யார் அகலம், 1.5 யார் நீளமான சாரத்தை கொடுத்தோம். சாதிக்கிறார், பேடாக்கி உடுக்க தகவலை பிடிக்கிறார், கிழிக்கிறார். அவர் வீட்டிலே என்ன பிள்ளைக்கு அணையாடை கட்டுகிறார். உதாரணம், அவர் வீட்டு மேசையை துடைக்கிறார், அவர் லேஞ்சாக பாவிக்கிறார். ஒரு சாரத்தை 10ஆக வெட்டி உங்கள் துண்டுகளை குப்பை தட்டுக்கு அனுப்பிவிட்டார் பாவித்து. ஒரே ஒரு துண்டு பேலன்ஸ் ஆகி அந்த ஏழை மனிதர் அதை லேஞ்சாக பாவித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் அந்த ஆடையில் ஒரு துண்டு பேலன்ஸா இருக்கும் காலம் எல்லாம் ஆடையை கொடுத்தவருக்கு சதக்காவுடைய நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். அந்த ஆடையை கொடுத்தவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருந்து கொண்டே இருப்பார். 3வது பகுதி, கவைத அன்ஹு தைனா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இறுதி கட்டம் சொல்ல முடித்துக் கொள்கிறேன். முதலாவது பகுதி விரிவாக பேசினேன். உணவளிப்பது, பசி போக்குவது, பிறருடைய அண்டை விட்டு எட்டி பார்ப்பது, உறவினரை எட்டி பார்ப்பது, சாப்பாடு பங்கிடுவது, உதவி செய்வது, அதை விரிவாக பேசினேன். ஆடை அணிவிக்கின்ற விடயத்தை கொஞ்சம் சுருக்கமாக, அதை விட சுருக்கமாக இதை முடித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, கவைத அன்ஹு தைனா சொல்ல வந்த விடயம் சபையில் பேசிக் கொண்டு சில சஹாபாக்கள் வந்து அப்படி ஒளிந்தொளிந்து வந்து மறைந்து வந்து தூணுக்கு பின்னால் மறைந்து, மெலிந்தவர் கொளுத்தவருக்கு பின்னால் மறைந்து அப்படி புகுந்து வந்து ஒளிந்து உட்காருவதை கண்டார்கள். என்ன காரணம்? குற்றம் செய்த குற்றவாளிகள் அல்ல, ஒழுங்கான ஆடை இல்லை, அரைகுறை ஆடை. உடனே நபியோர்கள் பயானுடைய தலைப்பையே மாற்றினார்கள்.
ஏதோ தலைப்பிலே பேசிக் கொண்டிருந்த பிரசங்கி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைப்பையை மாற்றி பிறருக்கு ஆடை அணிவித்தால் என்ன பாக்கியம் என்று தலைப்பை பிடித்தார்கள். அள்ளி கொட்டினார்கள் சஹாபாக்கள் தன்னுடைய ஆடைகளை. கடனை நிறைவேற்றுங்கள். கடனை முக்கியமானுடைய ஷஹீத் அல்லாஹ்வுடைய பாதையை உயிர்த்தியாகம் செய்த ஷஹீத் ரத்த சொட்டு கீழே விழும் பாவங்கள் மன்னிக்கப்படும். ரத்தம் குங்கும நிறம், கஸ்தூரி வாடை, அப்படிப்பட்ட ஷஹீதுக்கு கூட கடன் இருந்தால் சொர்க்க போக தடை. எத்தனை பேருடைய கடனை புறப்படுத்திருக்கிறோம்? மையத்தை தொலைகை சொல்லப்படுகிறது. கடன் இருந்தால் அல்லாஹ் சொர்க்கத்தை விரும்ப மாட்டான், மன்னிக்க மாட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆனா அந்த மையத்தை ஒரு விவசாயியுடைய, ஒரு மீன் தொழிலாளருடைய, வடை விற்கக்கூடிய மையத், ஹோட்டலிலே பராட்டா போடுவருடைய மையத், வீடு வீடாக சென்று கூலி வேலை செய்கின்றவருடைய மையத், எவ்வளவு கடன் இருக்கும்? ஒரு 5-10 லட்சம் இல்லை, ஒரு 10-15,000 இருக்கு. ஒரு பணக்காரராவது ஒரு வசதியுள்ள பொருட்படுத்துவோமா? குடும்பத்துக்கு இருக்கின்ற வசதியாக பொருட்படுத்துவோம். குடும்பத்தில் உள்ள வசதியாக எங்க சாட்சான கடனுக்கு நான் பொறுப்பு சொன்னோமா? அந்த குடும்பம் கட்டுவதாக இருந்தால் 10 மாதம் சம்பாதிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 200-300 தேடுவார்கள். ஒரு கடனை, ஒரு மையத்துடைய கடனை பொருட்படுத்திருக்கிறோமா? இரண்டு நிகழ்வோடு முடித்துக் கொள்கிறேன். ஒன்று ஜனாதா நபியோர்கள் பயன் பண்ணும் பொழுது கடன் இருந்தால், நபியோட வசதி இருந்தால் உடனே நான் கொடுப்பேன். நபியை கொடுத்து விடுவார்கள். வசதியில் சட்டட பணம் இருந்தால் ஏன் கேட்டவருக்கு ஒன்றுமில்லை, ஜிப்பாவை காட்டி கொடுத்து விட்டு வேஷ்டியோடு போன நபி அவர்கள் சொல்லாதல்ல சொல்லுவாட சாய் சொல்லி வச்சுக் கொள்ளுங்களே. ஏன் நபியோ சொல்லிக்க அனுமதி இல்லை, அல்லாவுடைய கடனாளி. அப்படி சொல்லி போகும்போது சஹாபாக்கள் வசதியுள்ளவர்களுக்கு மனசு பற்றும். நபியவர்களுடைய தொழுப்பாட்டியம் இந்த ஜனாதா கிடைக்கவில்லையே. அபூபக்கர் சொல்வார் நாம் பொறுப்பு, அபூ தல்ஹா நாம் பொறுப்பு, அப்துல் ரஹ்மான் நௌஃபல் சொல்வார்கள் நாம் பொறுப்பு. இந்த மையத்துடைய கடன் சாச்சாவும் இல்லை, பெரியப்பாவும் இல்லை, நானாவும் இல்லை, தம்பியும் இல்லை. சொந்த உறவுடைய கடனை பொருட்படுத்தாத காலத்தில் யாருடைய கடனை பொருட்படுத்தார்கள் கொடுப்பார்கள். இன்னும் ஒரு சம்பவத்தோடு முடிக்கிறேன். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் அவரே கஷ்டத்தில் வாழ்ந்தார். உடனே நபியோட வந்து உதவி கேட்டார், பண உதவி கொடுத்தார்கள். இன்னும் சில வேண்டும் கேட்டார், கொடுத்தார்கள். 3வது தடவை வந்து சொன்னார்கள், ஹக்கீம் இந்த துனியா பசுமையானது, கொஞ்சம் கவர்ச்சியானது, இனிமையானது, இன்ட்ரெஸ்ட் ஆனது. இது பசுமை கவர்ச்சிக்கு மயங்கரமான எப்பொழுதுமே கேட்கும் கரமாக இல்லாமல் கொடுக்கும் கரமாக இருங்கள். அப்பொழுதும் காலை சொன்னார், கொடுக்கும் கரம் மேல் கரம் எடுக்கும் கீழ்கரத்தை விட சிறந்தது என்ற அதிசை இந்த சம்பவத்தில் சொன்னார்கள். ஹக்கீம் இஸ்லாமியர்கள் எப்படி பத்தினியாக மாறினார்கள், எதுவும் யாருடைய கேட்க மாட்டார்கள், நபியோருக்கு வாக்கு கொடுத்தார்கள். பின்னால் காலத்திலே ஜுபைர் ரலியல்லாஹு மௌத்தாகிறார்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு மகன் இருக்கிறார்கள். அவர்கள் மௌத்து ஜுபைர் ரலியல்லாஹு மகனை கூப்பிட்டு கேட்டால், வாப்பாவுக்கு ஏதாவது கடன் இருக்குதா பிள்ளை? இதோடைய உறவு அல்ல, பாப்பா முக்கியமான சாபி, இதோட மச்சான் அபூபக்கரோட மருமகன். பாப்பாவுக்கு கடன் ஏதாவது இருக்குதா மகன்? ஓ ஓ மூத்தவரே, எவ்வளவு மகன்? 10 லட்சம். 10 லட்சம் திருகம். அல்ப 10 லட்சம் திருகம். அப்படியா? அதுல 5 லட்சம் வேண்ட பொறுப்புமா? வாப்பாட கடன்ல 5 லட்சம் வேண்ட பொறுப்பு என்று அல்லா வசதியை கொடுத்தான். அந்த வசதியை கடனோடு மூச்சாகிய மையத்துடைய கடனை பொறுப்படுகிறார்கள். அவருடைய கடனை நிறைவேற்றி சந்தோஷப்படுத்த வேண்டும். கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது வாழ்க்கையில் பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. பேசினேன். சிந்தி வந்த சகோதரர்கள், ஆரம்பத்தில் வந்த சகோதரர்களும் என்ன பேசப்பட்டது என்று கொண்டு கேட்டு குத்துபாவை பூர்த்தியாக புரிந்து கொள்ளும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை பிறகு உதவி பிறருடைய நிலைமையில் அனுசரித்து நடக்கக்கூடிய பண்பை தருவானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. புற முஸ்லிம்கள் மூமின் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ் என்னுடைய தேவைகள் நிறைவேற்றுவாயாக. தயார குணங்களை தருவாயாக. மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து உதவி செய்யக்கூடிய பக்குவத்தை தருவாயாக. பசியை போக்கக்கூடிய விசால மனப்பான்மை தருவாயாக. பிறருடைய கஷ்டங்களுக்கு அரைக்குறை ஆடை வசதியில் ஆடை அணிவித்து அவருடைய மான மரியாதையை பாதுகாக்கூடிய பாட்டை தருவாயாக. கடன் தொல்லையிலே கஷ்டப்படக்கூடிய கடன்களை நிறைவேற்றி உன்னுடைய உதவியை நீ நமக்கு இலகுபடுத்துகின்ற பாக்கியத்தை அடைய கிருபை செய்வாயாக. உலகத்தில் முஸ்லிம்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பாயாக. கஷ்டங்களை அநியாயங்களை இல்லாதொழிப்பாயாக. குறிப்பாக பலஸ்தீன் மக்களுடைய கஷ்டங்களை போக்குவாயாக. அந்த இஸ்லாத்துடைய விரோதிகள், அந்த யூதர்கள் செய்கின்ற அடாவடிகளை நீ அடக்குவாயாக. அவர்கள் ஹிதாயத் இல்லை என்றால் அவர்களை அழிக்க வேண்டிய முறையில் நீ அழிப்பாயாக. கொடுக்க வேண்டிய தண்டனை அவசரமாக நீ கொடுப்பாயாக. அவர்களுடைய அநியாயங்களுக்கு தக்க பதிலை நீ உலகத்தில் எங்களை கண்முன காட்டி உடைய மனதை குளிர வைப்பாயாக. நம்முடைய கடன்களை நிறைவேற்றுவாயாக. நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக. குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியத்தை தருவாயாக. கிடைத்த குழந்தைகளை கண்குளிர்ச்சியாக்கி தருவாயாக. இந்த ஊரை செழிப்பாக்குவாயாக.
ஒற்றுமை உள்ள ஊராக ஆக்குவாயாக. உன்னுடைய பயபக்தியாளர்கள் நிறைந்து வாழும் ஊராக மாற்றுவாயாக. அமல்கள் மூலம் மக்களை செழிப்பாக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எல்லா விதமான நல்ல காரியங்களையும் எல்லோரையும் மதித்து அனுசரித்து கௌரவத்தை கொடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஈமான் வாழ்ந்து கலிமாவுடன் மறைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.